அரசியலில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றால் மட்டுமே விஜய் மக்களால் அங்கீகரிக்கப்படுவார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கரட்டுப்பட்டியில் தேமுதிகவின் 21ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு 73 அடி உயர கொடிக்கம்பத்தில் பிரேமலதா கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் 21 கிலோ கேக்கை வெட்டி அனைவருக்கும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரைப்பிரபலம் என்பதால் விஜய்க்கு அதிக நெருக்கடி இருக்கும். இவை அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்றால்தான் மக்கள் அவரை அங்கீகரிப்பார்கள் என்று கூறினார். தேமுதிகவின் தேர்தல் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு வந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பது ஒரு சாதாரண நபருக்கே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அரசியல் கட்சி, பெரிய ஆளுமைகள் ஆல்ரெடி ஆட்சி செய்த ஒரு பூமி. அப்படி இருக்கும்போது புதிதாக வருபவர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாமே இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவர் தான் நம்ம கேப்டன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டன். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும்போது தான் அது மக்களால் அறிக்கப்படும்.